தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, ககிலை மலையானே போற்றி போற்றி. தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. திருமுறையே சைவ நெறிக் கருவூலம், தென்தமிழின் தேன்பாகாகும் திருமுறையே கைலை கண்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிவலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். சித்தம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக என்னுடைய சிறிய தந்தையார் திருக்கோயில் ஆசிரியர் புலவரேறு நாரா முருகவேளையா அவர்கள் வெளியிட்டிருந்த காமம் சார்ந்த ஞானப்பண்ணுவல் என்கிற நூலின் 4 கட்டுரைகள். காமம் சார்ந்த ஞானப்பண்ணுவல், பைந்தமிழ் நவிந்த சென்னா புலவர், தேன் துள்ளும் தீந்தமிழ் என்ற வகையில் ஒரு 3 கட்டுரைகளை நாம் படித்து ஆராய்ந்தோம். அவையெல்லாம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கருமுத்து தியாகராஜ் செட்டியார் அவருடைய நினைவு நாள் அறக்கட்டளை சொற்பொழிவாக நடந்த சொற்பொழிவுகள். என்னுடைய சிறிய தந்தையார் ஆற்றிய சொற்பொழிவையும் அந்த சொற்பொழிவை அடிப்படையாக கொண்டு அவர் கட்டுரையாக அமைத்த அந்த கட்டுரைகளை 3 கட்டுரைகளை தொடர்ந்து பார்த்தோம். இன்றைக்கு 4வது கட்டுரை நிறைவு கட்டுரை. அந்த நூலில் 4 கட்டுரைகள் அமைந்திருந்தன. அதில் 4வது கட்டுரையாக இருப்பது நம்மாழ்வாரும் மாணிக்க வாசகரும் என்ற தலைப்பில் இருக்கிற கட்டுரை. இது அவர்கள் 1984 நாள் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி என்கிற திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை சார்பில் நடைபெற்ற நம்மாழ்வார் பற்றிய ஒரு கருத்தரங்கில் பெரிய தந்தையார் அவர்கள் நம்மாழ்வாரும் மாணிக்க வாசகரும் ஒரு ஆய்வுக் கட்டுரையை படித்தார்கள். அதை அப்படியே அந்த காமம் சார்ந்த ஞானப்பொருள் என்கிற நூலிலே 4வது கட்டுரையாக நிறைவு கட்டுரையாக இணைத்திருக்கிறார். அந்த கட்டுரையை அப்படியே படித்து என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு நம்மாழ்வாரும் மாணிக்க வாசகரும். வைணவம் சமயம் என்னும் இருவரும் சமயங்களும் தமிழ்நாட்டில் 2 கண்கள் போல சிறந்து விளங்குவனவாகும். வைணவமும் சைவமும் மிக்க பழமையும் பெருமையும் வாய்ந்தனவாய் சங்ககாலத்திற்கும் மிக முற்பட்டு தோன்றி நெடும் காலமாக நிலவி வரும் சிறப்புடையவனவாக திகழ்கின்றன. சிறிது ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் என்னும் பழந்தமிழ் இலக்கண நூலிலேயே மாயோன்மேய காடுரை உலகம் என்று முல்லை நிலத்தில் உரிய தெய்வமாக திருமால் என்பது சிறப்பாக எடுத்து கூறப்பெற்றுள்ளது. அதனை தழுவி பிற்காலத்தில் அங்கண் முல்லையின் என்றும் அருந்தமிழ் உரைக்கும் திருமால் என்று செக்கிழார் பெருமானும் பொன்னென மதித்து போற்றி பொதிந்து கொண்டு வழிமொழிந்திருக்கிறார். மாயோன்மேய காடுரை உலகம் என்ற தொல்காப்பிய வரிகளை மனதில் கொண்டு அங்கண் முல்லையின் தெய்வம் என்றும் அருந்தமிழ் உரைக்கும் செங்கண்மால் என்று செக்கமான், திருப்பூர் பக்கத்தில் செங்கண்மால் ஒரு ஊரை கூட இருக்குது. திருவுடை மன்னரை காணில் கண்டே திருவுடை மன்னரை காணில்
கண்டேனே என்னும் நம்மாழ்வார் பாடுவதற்கு அடிப்படையாக மாயோ ஆவா விருப்புகள் பூவை நிலை என்று தொல்காப்பியம் விதித்திருத்தலும் பிறவும் திருமால் நெறியின் தொன்மையினை வலியுறுத்த போதிய சான்றுகளாகும். இவ்வாறே சமயக்கணக்கர் மதிவழி கூறாது பொருளிது என்று விளக்கிய திருவள்ளுவர் தாம் எந்த சமயத்தையும் வெளிப்படையாக கூறாத இயல்பனராயினும் மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. அவர் எந்த சமயத்தையும் வெளிப்படையாக தன்னுடைய நூலிலே திருக்குறளிலே சொல்லவில்லை. இருந்தாலும் இந்த குறளில் மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு என்னும் திருக்குறளில் மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடியான் அளந்த திருமாலின் திருவிக்கிரம அவதாரம் பற்றி அவர் திருமால் எழுந்தருளி விளங்கும் பரமபதத்தினை தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொள் தாமரைக்கண்ணான் உலகு என்னும் திருக்குறளில் தாமரைக்கண்ணான் உலகு என்று இருக்கிறார். இன்னோரணைய இந்த வைகுண்டம் என்பதுதான் தாமரைக்கண்ணான் உலகு. இன்னோரணைய பற்பல திருமால் நெறியின் பழமையும் பெருமையும் இனிது விளங்கும். மருத்துவன், தாமோதரன், இளங்கண்ணனார், கண்ணனார், கேசவனார், நல் அச்சுதனார் என்பன முதலாக வழங்கி வந்த சங்ககால புலவர்களும் பெயர்களும் ஈண்டு எண்ணி இன்புறத்தக்கன. இற்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருவேங்கடம் என்னும் திருப்பதியில் பெருமாள் விளங்கி காட்சி தரும் சிறப்பு சிலப்பதியின இனிது விளங்க பெற்றிருக்கிறது. வீங்கு நறுவி வீங்கு நீர ஓங்குயர் மலையத்து உச்சை விரிகதிரு ஞாயிறும் திங்களும் விளங்கி ஓங்கிய இடைநிலைத்தானத்து பூண்டு விளங்குவிற்பூண்டு நன்னிற மேகம் நின்றது போல பகையணங்கு ஆழியும் பால்வெண் சங்கமும் தகை பெறும் தாமரை கையில் ஏந்தி நலம் கிளர் ஆரம் மார்பில் பூண்டு பொலம்பு ஆடையில் பொலிந்து தோன்றிய செங்கண் நெடியோன் நின்ற வண்ணம் செங்கொன் நெடியோன் நின்ற வண்ணம் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது. திருவேங்கடத்தின் வெங்கடேச பெருமாள் அழகுற எழுந்தருளி விளங்கும் இனிய காட்சியினை இளங்கோவடிகள் புகழ்ந்து போற்றி துதித்திருக்கின்றார். இதனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வைணவ சமயம் தமிழ்நாட்டில் தழைத்து ஓங்கியிருந்த தன்மையும் தொன்மையும் புலனாகின்றன. முதலாழ்வார்களுள் ஒருவராகிய பேயாழ்வார் சிவபெருமானும் திருமாலும் பிரிவரக் கலந்து பிணைந்து இணைந்து திருவேங்கடமலையின்கண் ஓருருவாய் காட்சி தருதலை, அதாவது திருமாலும் சிவபெருமானும் பிரிவரக் கலந்து பிணைந்து இணைந்து திருவேங்கடமலையின்கண் ஓருருவாய் காட்சி தருகிற தகவலை தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவியாவும் திரண்டருவி பாயும் திருமலைமேல் எந்தைக்கு 2 உருவம் ஒன்றாய்சைத்து தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு 2 உருவம் ஒன்றாய்சைந்து என்று பேயாழ்வார் அழகுறப் பாடியிருக்கிறார். பொன்திகழும் மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்றுலகம் தாய் என்றும் இருவர் அங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் அங்கத்து என்றும் உளன். பொன்திகழும் மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்றுலகும் தாய நெடுமாலும் என்றும் இருவர் அங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றுமுடன் என்று பொய்கையாழ்வார் தாமும் பாடியிருத்தல் கருதி மகிழத்தக்கதாகும். இதனால் பண்டை காலத்தில் தமிழக மக்களிடையே பரவி நிலைவில் இருந்த சைவ வைணவ சமரச மனப்பான்மை தெளிவுறத் தெரிகின்றது. ஆனால் இக்காலத்தில் அத்தகைய சமரச பொதுமை நோக்கம் போதிய அளவு நம்மிடையில் உள்ளதா என்பது ஐயமாகவே இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்கு போதிய சமயங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒருவரை ஒருவர் விரும்புவதற்கு உரிய முறையில்
போதிய சமயங்களை நாம் பெற்றிருக்கவில்லை. We have enough religion to hate one another but not enough to love one another என்று ஜோனத்வன் ஸ்விஃப்ட் என்ற ஆங்கில பேரறிஞர் குறிப்பிடுகிறார். சமயங்கள் தம் கொள்கைகளால் மக்களை பல வகையில் பிரித்து விடாமல் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமைப்படுத்த முயலுதல் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உலகெங்கனும் உள்ள நல்ல அறிஞர்கள் பலரும் இந்த நாளில் இதனையே பெரிதும் வற்புறுத்தி வருகின்றார்கள். அத்தகையதொரு சிறந்த நல்ல விருப்பத்துடனும் குறிக்கோளுடனுமே நம்மாழ்வாரும் மாணிக்க வாசகரும் பற்றிய இக்கருத்தரங்கு நடைபெறுகின்றது. இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்தவர்களுக்கு சமய உலகம் மிக பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வார் பாண்டிய நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் திருக்குருகூர் என்கிற தலத்தில் காரியார் என்னும் வைணவ பெரும் சான்றோருக்கும் உடையநங்கையார் என்னும் அம்மையாருக்கும் மகவாகத் தோன்றினார். ஆழ்வார்கள் அனைவருமே சிறப்புடையவர்கள் ஆயினும் அவர்களுள்ளும் மிகவும் சிறப்புடையவராக பெரிதும் போற்றப் பெறுபவர் நம்மாழ்வார். அனைவராலும் நம்முடைய ஆழ்வார் என்று உரிமையோடு கொண்டாடி புகழ்ந்து போற்றப் பெறும் சிறப்பு அமைந்ததனால் அவருக்கு நம்மாழ்வார் என்னும் காரண சிறப்பு பெயர் ஏற்பட்டது. நம்பெருமான், நம்மாழ்வார், நம்சீயர், நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் என வரும் உபதேச ரத்தினமாலை செய்யுள் நம்மாழ்வாரின் ஒப்புயர்வற்ற பெருமாட்சியினையும் இனிது உணர்த்துகின்றது. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்னும் 4 நூல்களை நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். திருவிருத்தம், சிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்னும் 4 நூல்களை நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். பாண்டிய நாட்டில் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூர் என்னும் தலத்தில் சம்புபாதிர இருதயர் என்பவருக்கும் சிவஞானவதி என்பவருக்கும் மைந்தராக மகவாகத் தோன்றியவர் மாணிக்கவாசக பெருமான். அவர் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி அரிமர்தனன் என்னும் பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக விளங்கியவர். திருவாசகம், திருக்கோவையார் என்னும் 2 பெரும் நூல்களையும் இயற்றி அருளினார். நம்மாழ்வார், மாணிக்க வாசகர் என்னும் இவ்விருவரும் சான்றோர்களும் வேறு வேறு இடத்தில் வேறு வேறு சமயத்தை சார்ந்தவர்களாக தோன்றியிருப்பினும் சான்றோர் பாலராவர் என்ற புறநானூறு பாடுவது போல சான்றோர் பாலராவர் என்று புறநானூறு பாடுவது போல் தம்முள் பல வகைகளில் ஒப்புமைத்தன்மைகள் உடையவராக திகழ்கின்றார்கள். அவ்வொப்புமைத்தன்மைகளும் ஒரு சிலவற்றை இன்று நாம் காண்போம். ஆன்மீக வளர்ச்சி பல்வேறு படிநிலைகளையும் உணர்ச்சி திறங்களையும் திருவாசகம் அழகிய பாடல்களினால் விளக்கி காட்டுகிறது. திருவாசகம் depicts in beautiful hymns stages in the evolution of the soul என்று பேரறிஞர் G.U. போப் அவர்கள் கூறியிருக்கிறார். அம்முறையில் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியும் கூட ஆன்மீக வளர்ச்சியின் நிலைகளையும் உணர்ச்சி திறங்களையும் அழகிய இனிய பாடல்களினால் அருமையான சொல்லோவியங்களாக அமைத்து விளக்கி காட்டுகின்றது. ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் அரும்பெரும் வைணவ திறனாய்வு நூல் இதனை அழகுற ஆராய்ந்து விரிவாக விளக்குகிறது. நூல்களின் சிறப்பு: நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியையும் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகம், திருக்கோவையார் என்பனவற்றையும் பண்டை தமிழ்ச்சான்றோர்கள் பெரிதும் போற்றி புகழ்ந்து வியந்து துதித்திருக்கிறார்கள். 1000 மாமரைக்கும் அலங்காரம் அருந்தமிழ்க்கு, 1000 மாமரைக்கும் அலங்காரம் அருந்தமிழ்க்கு, 1000 நாற்கவிக்கு படிச்சந்தம் பனுவல் எனலாம், 1000 நாற்கவிக்கு படிச்சந்தம் பனுவற்கு எனலாம், தாயிரு நாற்றிசைக்கும் தனித்தீபம் தன்னம் குருகூர்ச், தாய் இரு நாற்றிசைக்கும் தனித்தீபம் தன்னம் குருகூர்ச், சேயிரு மாமரமும் செவ்வியான் செய்த செய்யுட்களே என்ற நம்மாழ்வாரின் நூல்களை பெரியோர்கள் புகழ்ந்து போற்றிருக்கிறார்கள். இவ்வாறே
மாணிக்கவாசகரின் திருவாசகம், திருக்கோவையார், திருச்சிற்றம்பலக்கோவையார் என்னும் நூல்களை பண்டைய பெரியோர்கள் பலரும் போற்றியிருக்கிறார்கள். ஆரணம் காணென்பர், அந்தணர் யோகியர் ஆகமத்தின் காரணம் காணென்பர். ஆரணம் காணென்பர், அந்தணர் யோகியர் ஆகமத்தின் காரணம் காணென்பர். காமுகர் காமனன் நூலது என்பர். காமுகர் காமனன் நூலது என்பர். ஏரணம் காணென்பர், எண்ணர் எழுத்து என்பர் இன்புலவோர். ஏரணம் காணென்பர், எண்ணர் எழுத்து என்பர் இன்புலவோர். சீரணங்கு ஆய சிற்றம்பல கோவையை செப்பிடினே. ஆரணம் காணென்பர், அந்தணர் யோகியர் ஆகமத்தின் காரணம் காணென்பர். காமுகர் காம நன்னூலது என்பர். ஏரணம் காணென்பர், எண்ணர் எழுத்து என்பர் இன்புலவோர். சீரணங்கு ஆய சிற்றம்பலம் கோவையை செப்பிடினே என்னும் ஒரு பழைய சிறந்த பாடல் மணிவாசகரின் திருக்கோவையார் பற்றி பெரிதும் புகழ்ந்து போற்றுகிறது. இத்தகைய பல பாடல்களால் நம்மாழ்வாரின் நூல்களும் மணிவாசகரின் நூல்களும் எத்துணை சிறப்பு வாய்ந்தவை என்பதை யாவரும் இனிது உணரலாம். அர்த்த பஞ்சகம். நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியில் 5 வகையான சிறந்த பொருள்களை விளக்கப்பட்ட உள்ளன என்று 5 வகையான சிறந்த பொருட்கள் விளக்கப்பட்டுள்ளன என்று வைணவ பெருஞ்சான்றோர் பெருமக்கள் கூறுவர். இந்த 5 பொருள்களும் அர்த்த பஞ்சமம் என போற்றப்படுகிறது. அவையாவது இறைவனது தன்மை, உயிரின் தன்மை, உயிர்கள் இறைவனின் அருளை பெறும் நெறியின் தன்மை, உயிர்கள் அருளை பெறவொட்டாமல் செய்யும் தடையின் தன்மை, பேரன்பத்தின் தன்மை என்ற இந்த 5 பொருள்களை அர்த்த பஞ்சகம் என்கிறார்கள். 1 இறைவனது தன்மை, 2 உயிர் தன்மை, 3 இறைவனின் அருளை பெறும் நெறியின் தன்மை, 4 அருளை பெறவொட்டாமல் செய்யும் தடையின் தன்மை, 5 அருளால் எய்தும் பேரின்பத்தின் தன்மை என்று 5 பொருள்களை நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் 1000 பாடல்களால் விளக்கி அருளுகின்றார். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழிமிசை வேதத்தியல் என்று பட்டா என்கிறவர் அருளிச் செய்த தனியன் என்னும் செய்யுளால் திருவாய்மொழி விளக்குகின்ற அர்த்த பஞ்சகம் என்னும் 50 பொருள்களையும் நாம் ஐயமர உணரலாம். மாணிக்க வாசகரின் நூல்களில் கூட இறைவனின் நிலை, உயிரின் இயல்பு, தலையாகிய பாசங்களினுடைய தன்மை, அருள் நலம், பேரின்பம் என்னும் இந்த 5 வகை பொருள்களை, அதாவது இறைவனுடைய நிலை, உயிரின் இயல்பு, தலையாகிய பாசங்களின் தன்மை, அருள் நலம், பேரின்பம் என்னும் இந்த 50 வகை பொருள்களால் ஆங்காங்கே அழகுற விளக்க பெற்றிருக்க காண்கிறோம். இவ்வாறே மணிவாசகர் பாடல்களில் விளக்கப்பெறுகின்ற இறை, உயிர், தலை, அதாவது பதி, பசு, பாசம் எனப்படும் 3 பொருள்களும் நம்மாழ்வாரின் பாடல்களில் சித்து, அசித்து, ஈஸ்வரன் என்று வழங்கப்பெறுகிறது. அடுத்து தத்துவ கொள்கைகள். நம்மாழ்வாரின் பாடல்களில் வைணவ சமயத்திற்குரிய தத்துவ கொள்கைகள் பலவும் பெரிதும் நிறைந்திருக்கும். நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்த பாடல்களை அடிப்படையாக கொண்டே வைணவ சமய தத்துவ கொள்கைகள் அனைத்தும் தொகுத்து வடித்து தரப்பெற்றுள்ளன. வேதாந்த தேசிகர் என்பவர் கூறுவது போல, தெளியாத மறைநிலங்கள் தெளிவதற்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்த பாடல்கள் பெரிதும் துணை புரிகின்றன. திருவாய்மொழியில் எம்பெருமானார் என்னும் ராமானுஜர் வைணவ சமயத்திற்குரிய தத்துவ கொள்கைகளை விசிஷ்டாத்வைதம் என்ற பெயரில் தொகுத்து விளக்கி அருளினார். விசிஷ்டாத்வைதம் என்னும் மிகப்பெரிய தத்துவ மாளிகைக்கு அவர் அடிப்படையாக எடுத்து அமைத்து கொண்டது நம்மாழ்வார் அருளிய உடல்மிசை உயிரெனக் கறந்து எங்கும் பரந்துளன், உடல்மிசை உயிரெனக் கறந்து எங்கும் பரந்துளன் என்னும் திருவாய்மொழி பாடலின் ஒரு வரியேயாகும். இந்த ஒரு வரியை அடிப்படையும்
ஆதாரமாக கொண்டே விசிட்டாத்வைதம் என்னும் பெரிய மாளிகை ராமானுஜரால் எழுப்பப்பட்டது என்றால் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் பெருமையை நாம் சிந்தித்து உணரலாம். சிவஞான போதம் இவ்வாறே மணிவாசகர் அருளிய திருவாசகமும் சைவ சித்தாந்தம் என்னும் தத்துவ கொள்கைகள் பலவற்றிற்கு அடிப்படையாகவும் ஆதாரமுமாக அமைந்தது என்பலாம். சிந்தித்து உணர்ந்து இன்புதற்குரியதாகும். சிவஞான போதம் என்னும் சைவ சித்தாந்த சாத்திரத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என வரும் 8ஆம் சூத்திரம் இறைவனே குருவாக வருவான், குருவும் இறைவனும் வேறு வேறல்லர், இறைவனும் குருவும் ஒன்றே என்று கூறுதற்கு மணிவாசகருடைய திருவாசகப் பாடல்களே சிறந்த அடிப்படையும் ஆதாரமும் ஆகின்றன. இவ்வாறு தத்தம் சமய தத்துவ கொள்கைகளை விளக்கும் திறனிலும் நம்மாழ்வாரும் மாணிக்கவாசகரும் தம்முள் ஒப்புமை பெரிது உடையவராய் திகழ்ந்து விளங்குகிறார்கள். பக்தி பிரபத்தி நம்மாழ்வார் தம்முடைய பாடல்களில் நூல்களிலும் இருவகை நெறிகளை உலகுக்கு உணர்த்தி அருளுகின்றார். நம்மாழ்வார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக, நூல்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக இருவகை நெறிகளை உலகுக்கு உணர்த்தி அருளுகிறார். அவை ஒன்று பக்தி, மற்றொன்று பிரபத்தி என்பதாகும். இவற்றுள் பக்தி என்பது இறைவனிடத்து உயிர்கள் செய்கின்ற அன்பின் மிகுதி. பக்தி என்பது இறைவனிடத்து உயிர்கள் செய்கின்ற அன்பின் மிகுதி. பிரபத்தி என்பது இறைவன்பால் சரணாகதி அல்லது அடைக்கலம் புகுதல். பக்தி என்பது இறைவனிடத்து உயிர்கள் செய்கின்ற அன்பின் மிகுதி. பிரபத்தி என்பது இறைவன்பால் சரணாகதி அல்லது அடைக்கலம் புகுதல். நம்மாழ்வாரின் பாடல்களில் இருவகை நெறிகளையும் பரந்துபட நாம் காணலாம். இவ்வாறே மாணிக்கவாசகப் பெருமானின் பாடல்களையும் இந்த பக்தி நெறி, இந்த பிரபத்தி நெறி ஆகிய இரண்டும் ஆங்காங்கே வற்புறுத்த பெற்றிருக்க காண்கிறோம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என வரும் திருவாசகப் பாடல் போல்வன பத்தி நெறியினை உணர்த்துகிறது. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன், பாவிடையாடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம், ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்பன போன்று வருகின்ற அடைக்கலப்பத்து பாடல்கள் பலவும் நம்மாழ்வார் விளக்குகின்ற பிரபத்தி என்னும் சரணாகதி நெறியை உணர்த்துவதை நாம் காண முடிகிறது. குருட்டாமிளைத்தல் நம்மாழ்வார், மாணிக்கவாசகர் என்னும் இருபெரும் தமிழ் சார்ந்தோர்களும் உள்ளமும் உணர்வும் நோக்கமும் குறிக்கோளும் சொல்லும் பொருளும் ஆகியனையெல்லாம் ஒன்றினொன்று முரணாமல் பெரிதும் ஒத்தியைந்து காணப்படுகின்றது. நம்மாழ்வார், மாணிக்கவாசகர் ஆகியோருடைய இருவரும் தமிழ் சான்றோர்களின் உள்ளமும் உணர்வும் நோக்கமும் குறிக்கோளும் சொல்லும் பொருளும் எல்லாம் ஒன்றினொன்று முரணாமல் பெரிதும் ஒத்தியைந்து காணப்படுகிறது. பெரிய உள்ளங்கள் ஒத்த நிலையிலே நினைக்கும். கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக், கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக், பெரிய உள்ளங்கள் ஒத்த நிலையிலேயே நினைக்கும் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவர். அறிவியல் அறிஞர்களின் கருத்துக்களும் கொள்கைகளும் கண்டுபிடிப்புகளும் பெரும்பாலும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு நிற்கும். அறிவியல் அறிஞருடைய கருத்துக்கள், கொள்கைகள், கண்டுபிடிப்புகள் பெரும்பாலும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு நிற்கும். ஆனால் அருளாளர் பெருமக்களின் கருத்துக்களும் கொள்கைகளும் என்றும் எங்கும் எந்த நிலையிலும் மாறுபடுவதில்லை. அவைகள் எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் ஒரு தன்மைத்தாகவே சிறிதும் முரண்படாமல் ஒன்றாகவே விளங்குகின்றன. இத்தகைய பற்பல ஒப்புமைகளை நம்மாழ்வார் மற்றும் மாணிக்கவாசகர் பாடல்களில் நம்மால் காண முடிகிறது. கண் தெரியும் பிற பசுக்கள் எழுப்பும் குரல் ஒலியை கேட்டு, கண் தெரிகின்ற பசுக்கள் எழுப்பும் குரல் ஒலியை கேட்டு கண் தெரியாத குருட்டு பசுவும் கூட தன் குரல் ஒலியை எழுப்புவது போல உன் அருள் பெற்ற அடியவர்கள் உன்னை பாடி துதித்தலை பார்த்து
உன் அருள் பெறாத யானும் ஏதோ சில பாடல்களை பாடி உன்னை துதிக்க முயல்கின்றேன் என்னும் கருத்து அமைய, எப்படி ஊராமிழைக்க குருட்டாமிழைக்க சொன்னேன் அடியேன் மற்ற யாது என்பனே. இது நம்மாழ்வாருடைய பாடல். எப்படி ஊராமிழைக்க குருட்டாமிழைக்கும் என்னும் அப்படி யானும் சொன்னேன் அடியேன் மற்ற யாது என்பனே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இப்படி இந்த பாடலைப் போலவே மாணிக்கவாசக பெருமான் ஊராமிழைக்க குருட்டாமிழைத்தாங்கு உன் தாளினை அன்புக்கு ஆராய் அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. ஊராமிழைக்க குருட்டாமிழைத்தாங்கு உன் தாளினை அன்புக்கு ஆராய் அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே என்ற மாணிக்கவாசகருடைய பாடலும் மேற்சொன்ன நம்மாழ்வாருடைய பாடலும் ஒப்பு நோக்கி உணரற்பாலதாகும். ரெண்டும் ஒருபடித்தாய் அமைந்திருப்பதை நாம் உணரலாம். இவ்வாறே நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அது இது என்று, நின்ற ஒன்றை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அது இது என்று, ஒன்றுக்கும் ஒன்றும் ஒருவர்க்கு உணரலாகா உணர்து மேனும் காண்பரிது, ஒன்றும் ஒருவர்க்கு உணரலாகா உணர்து மேனும் காண்பரிது, சென்று சென்று பரம்பரையாய் யாதுமின்றி தேய்ந்தற்று, சென்று சென்று பரம்பரையாய் யாதுமின்றி தேய்ந்தற்று, நன்று தீது என்றறிவாய் நன்றி தீது என்று அறிவரிதாய் நன்றாயானம் கடந்ததே, நன்று தீது என்று அறிவரிதாய் நன்றாய் ஞானம் கடந்ததே என்பது திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடல். இன்றனக்கருளி இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமத்து என்னை, சென்று சென்று கணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் இன்றனக்கருளி இருள்கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்று இன்மை, சென்று சென்று கணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுறை சிவனே. நன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே என வரும் மணிவாசகரின் திருவாசக பாடலும் கருத்து ஒருமித்து கவின்மிக்கு திகழ்தல் ஈண்டு கருதி உணரற்பாலது. இங்கனம் மேலும் பல பல ஒப்புமை சொற்கள், ஒப்புமை சொற்றொடர்கள், ஒப்புமை கருத்து ஒருமைப்பாடுகள் நம்மாழ்வார் மாணிக்கவாசகராகிய இருவரின் பாடல்களிலும் நாம் மிகுதியாக கண்டு மகிழ்ந்து இன்புறலாம். நாயக நாயகி பாவம். நம்மாழ்வாருக்கும் மாணிக்கவாசகருக்கும் இடையே காணப்படும் பலவகை ஒப்புமைத்தன்மைகளுள் மிகவும் தலையாயது பெரிதும் சிறந்தது இவ்விருவரும் இறைவனை தலைவனாகவும் தம்மை தலைவியாகும் கருதி உணர்ந்து அனுபவித்து இன்புற்றிருத்தலேயாகும். ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்த இவ்விரண்டு பெருமக்களின் பாடல்களும் இறைவன் மாட்டு அடியவர்கள் கொள்ளும் மேலாகிய மிகச்சிறந்த பேரன்பின் திறனை உணர்த்தும் நாயகி நாயகி பாவம், ஆங்கிலத்தில் பிரைடல் மிஸ்டிசிசம் என்று சொல்வார்கள், அந்த நாயகி நாயகி பாவம் கொண்டு விளங்குகின்றன. அறிவின் முதிர்ந்த நிலை ஞானமாகின்றது. அந்த ஞானத்தின் முதிர்ந்த நிலை அன்பின் முதிர்ச்சி நிலையாகிய பிரேமம் என்று ஆகிறது. பிரேமம் என்னும் பேரன்பு நிலைமை தலைப்படுங்கால் பிரேமம் என்னும் பேரன்பு நிலை தலைப்படுங்கால் பக்தர்கள் பெண்மை நிலை அடைகிறார்கள். இறைவனை நாயகனாகவும் தங்களை நாயகியாகவும் அவர்கள் கொள்ளுகின்றார்கள். இறைவனின் உறவில் உயிரானது எப்போதும் பெரும்பாலும் பெண் நிலைமை உடையதாகவும் செயலிழந்ததாகவுமே திகழ்கின்றது. இந்த நித்தியத்தை, அதாவது இந்த நித்திய தத்துவத்தை ஆங்கிலத்தில் பெரினியல் பிலாசபி என்பர். இந்த நித்திய தத்துவம் என்னும் நூலில் ஆல்டஸ் ஆக்சிலி என்கிற அறிவியல் பேராசிரியர் அதனை கூறுகிறார். Throughout the literature of the world, the love of man for his Ishtadevata is likened to the love of a woman towards his lover, and the bliss of communication is likened to the joy of physical union. The biblical Song of Songs, the saying of Jesus Christ likening God to the bridegroom and the souls to virgins waiting for their spouse, the recorded experience of
medieval Christian saints like Saint Teresa and Saint Gertrude, who recounted the cares bestowed upon them by Christ. They saw that she to Christ and was given a ring by him are all analogues. Dr. C.P. Ramasamy Iyer, The Face of Religion, பக்கம் 39 இதை இந்த அடிப்படையில் அந்த நித்திய தத்துவம் என்பது விளக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப இறைவனின் உறவில் ஈடுபட்டு திளைக்கும் நம்மாழ்வாரும் மணிவாசகப் பெருமானும் பெண்மை நிலை அடைந்து ஒரு தலைவியின் உள்ளமும் உணர்வும் எய்தி இறைவனை தமது நாயகனாகவும் ஆருயிர் தலைவனாகவும் கொண்டு அவன்பால் கொள்ளும் காதல் உணர்வில் தம்மை மறந்து தம்மை இழந்து பரவசமுற்று இன்பத்தில் ஆழ்ந்து திளைக்கிறார்கள். ஞான நிலையில் பாடும் பாடல்களை தம் பேச்சாகவும் பிரேமம் என்னும் பேரன்பு முதிர்ந்த நிலையில் பாடும் பாடல்களை பெண் பேச்சாகவும் இருவரும் பாடுகின்றனர். திருவாய்மொழியில் வரும் நம்மாழ்வாரின் பாடல்களில் தாய் கூற்று, தோழி கூற்று, தலைவி கூற்று என்று மூகு வகை கூற்றுகளாக பெண் பேச்சாக அமைந்துள்ளன. அதனாலேயே ஆச்சாரிய இருதயம் என்னும் அரும்பெரும் வைணவ திறனாய்வு நூல் ஞானத்தில் தம்பேச்சும் பிரேமத்தில் பெண் பேச்சும் என்று அழகுற ஆராய்ந்து அறுதியிட்டு உரைக்கிறது. இவ்வுண்மையை வலியுறுத்தும் வகையில் திருவாசகத்தில் முதல் 4 அகவல்கள் மற்றும் திருச்சதகம் நீத்தல் விண்ணப்பம் என்பன மணிவாசகரின் ஞான நிலையில் தன் பேச்சாக அமைந்துள்ளன. ஆனால் அவற்றை அடுத்து வரும் திருவெம்பாவை, திருவம்மானை, திருப்பொற்சுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளேணம், திருச்சாழல், திருப்பூவல்லி, திருவுந்தியார், திருத்தோள்நோக்கம், குயிர்பத்து என்பன பிரேமம் என்னும் காதல் மிகுந்த பெண்மை நிலை பேச்சாக அமைந்திருப்பதை காண்கிறோம். நம்மாழ்வார் மாணிக்க வாசகர்க்கும் இடையே எத்தகைய ஒப்புமைத்தன்மைகள் காணப்படுகின்றன என்பதற்கு பாடல்கள் சான்று பகருகின்றன. காதலில் 7 வகை நிலைகள். ஒரு பெண்ணின் உடல் வளர்ச்சி, ஒரு பெண்ணின் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று 7 வகையான பருவங்கள் தமிழிலக்கியங்களில் கூறப்படுகின்றன. அதுபோல இறைவன்பால் கொள்ளும் காதலன் மிகுதியால், காதல் அன்பின் மிகுதியால் பெண்மை நிலையும் 7 வகையாக கூறப்படுகிற பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்றும் 7 வகையான பெண் பருவங்கள் தமிழிலக்கியங்களில் கொள்ளப்படுகின்றன. இந்த 7 வகையான நிலைகள் பக்தர்கள் எய்தும் நிலைகளிலிருந்து 7 வகையாக கூறப்படுகிறது. அவை அபிலாஷை, சிந்தனை, அனுஸ்மிருதி, இச்சை, ருசி, பரபக்தி, பரமபக்தி என்று 7 வகையாக கூறப்படுகிறது. மேலே சொன்ன அந்த 7 நிலைகள் அது உலகியல் நிலையில் பெண்கள் பெறுகின்ற பருவங்கள். இது அருளியல் நிலையில் பக்தர்கள் எய்துகின்ற என்று அபிலாஷை, சிந்தனை, அனுஸ்மிருதி, இச்சை, ருசி, பரபக்தி, பரமபக்தி என்று கூறப்படுகிறது. பெண்மையானது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்னும் 7 வகை பருவங்களை உடையதாதல் போல இறைவன்பால் அடியவர்கள் கொள்ளுகிற அன்பின் பெருக்கமாகிய பக்தியும் மேற்குறித்த 7 வகையான படிநிலைகள் ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் பெருநூல் குறிப்பிடுகிறது. முதலில் வைணவ பொருள் நூல் இதை குறிப்பிட்டு முதலில் கண்ட அளவிலேயே உண்டாகிற இயற்கையான அன்பு அபிலாஷை என்றும், முதலில் கண்ட அளவிலேயே உண்டாகிற இயற்கையான அன்பு அபிலாஷை என்றும், அங்கனம் கண்ட ஒருவரை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்தல் சிந்தனை என்றும், அந்நினைவு இடையறாது தொடர்ந்து மேலும் மேலும் பெருகி வளர்ந்து அவரை மீண்டும் மீண்டும் நினைவு கூறப் பெறுதல் அனுஸ்மிருதி என்றும், அந்நினைவின் மிகுதியால் அவரை எங்கனமேனும் கூடிக் கலந்து மகிழ்ந்து இன்புறுதல் வேண்டும் என்று பெருகி எழும் விருப்பம் இச்சை என்றும், அந்த விருப்பம் வேறு எதனாலும் மாற்றி நீக்க இயலாதபடி
மேன்மேல் பெருகி முதிர்ந்து நிற்கும் தன்மை ருசி எனவும், அத்தகையவர் ஒருவரை கூடுதலே இன்பமாகவும் பிரிதலே துன்பமாகவும் நிகழும் என்பதை பரபக்தி என்பதும், அந்த உணர்வை பரபக்தி என்பதும், அன்பிரிதலே அன்பிற்கு உரியவரை பிரிந்த அளவில் அல்லது பிரிய நேரோ என்று உணர்ந்த நிலையில் மூச்சையுற்று மயங்கி உயிர் துறக்கும் பேரன்பு நிலை பரமபக்தி எனவும், இறைவனை அடைவதற்கு உரிய ஒரு வகையில் இத்தகைய 7 வகை ஆன்மீக படிநிலை வளர்ச்சிகளை செயின்ட் அகஸ்டின் என்னும் கிறித்தவ சான்றோர் குறிப்பிட்டு விளக்கியிருப்பதால் பேரறிஞர் ஜி.யு. போப் அவர்கள் கூறுகிறார். நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் எடுத்து சொல்லியிருப்பதை, as a rule the particular qualities associated with bhakti, love and devotion, mercy and tenderness are to be found more as bhakti emphasizes humility, obedience, readiness to serve, compassion and gentle love. As the devotee longs to surrender himself, renounce self-will and experience positivity, it is said to be more feminine in character. Women expect to suffer, hope and receive compassion, mercy, peace. Femininity is in all beings. When they are most truly themselves, women give everything, claim nothing. They want to love. Radha typifies the loving soul. In relation to God, bhaktas are more like women. Dr. S. Radhakrishnan introductory essay of Bhagavad Gita என்பதில் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு நாம் இந்த இயல்புகளை எல்லாம் ஒப்புமைகளை எல்லாம் பற்றி இப்பரமபக்தியே அன்பு அல்லது பெருநிலை என போற்றப்படுகிறது. இன்னும் சிறந்த நிலையை விளக்குவதற்கு நீரினை விட்டு சிறிது பெரிய துடிதுடித்து உயிர் இறக்கும் மீன், நீரை விட்டு சிறிது பெரிய நிறந்தாலும் துடிதுடித்து வருந்தி உயிர் துறக்கும் மீன் ஓமை எடுத்துக்காட்டாக காட்டப்படுகிறது. நீரில் பிரிந்ததும் மீனின் நிலை பிரேமம் என்னும் பேரன்பின் முதிர்ச்சி நிலைக்கு ஓமையாக எடுத்துக்காட்ட பெறுதல் மிகவும் பொருத்தம் வாய்ந்ததொன்றாகும். நம்மாழ்வார்க்கு வாய்த்திருந்த இப்பரமபக்தி நிலை மணிவாசகப் பெருமானுக்கு வாய்த்திருந்த இந்த நிலையை மணிவாசகப் பெருமான் பெருநீரற சிறுமீன் துவண்டு ஆங்கு நினைப்பெறிந்த வெறுநீர்மையனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வருநீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிபொதியும் சடைவான கொழுமணியே என்ற திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தில் வரும் செய்யுளால் நாம் செவ்விதில் உலகம் அறிந்து கொள்ளலாம். நம்மாழ்வாரின் திருவிருத்தமும் மாணிக்கவாசகரின் திருக்கோவையாரும், நம்மாழ்வாரும் மாணிக்கவாசகரும் நம் தமிழகத்தில் தோன்றி வாழ்ந்த தலைசிறந்த ஞானப்பெரும் செல்வர்களாவர். இன்று தோன்றி நாளை மறைந்து ஒழிகும் நம்மை போன்று இல்லாமல் எத்தனையோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோன்றி அவர்கள் இன்றளவும் மக்களிடையில் அளவில்லாத அழியாத செல்வாக்கு பெற்று விளங்குகிறார்கள். நாம் தமிழ் உள்ளளவும் என்றென்றும் அவர்களின் செல்வாக்கும் சிறந்த புகழும் நிலைந்து நிலை பெற்றிருக்கும். இத்தகைய இவர்கள் இருவரும் முறையே அருளி செய்துள்ள திருவிருத்தம், திருக்கோவையார் என்பன ஐந்திணை உறுப்பின் நாற்பொருள் பயக்கும் காமம் சார்ந்த ஞானப்பனுவல்கள் ஆகும். ஐந்திணை உறுப்பின் நாற்பொருள் பயக்கும் காமம் சார்ந்த ஞானப்பனுவல்கள் ஆகும். இருவரும் சிறந்த நூல்களிலும் இவ்விருவரும் சான்றோர்களின் சிறந்த நூல்களிலும் அகப்பொருள் துறை அமைந்த சில பல பாடல்களில் ஒத்த கருத்துக்கள் பல காணப்படுகின்றன. அவைகளில் ஒரு சிலவற்றை மட்டும் இன்று நாம் காண்போம். தலைவி கடலை நோக்கி தேர்வழி தூறல் என்று வேண்டுவதாக வருகின்றது. இருள் விரிந்தால் அன்னமானீர் திரைகொண்டு வாழியரோ இருள் விரிந்தார் அன்பர் தேர்வழி தூறல் அரவணை மேல் இருள்விரி நீல கருஞாயிறு சுடரு கால்வது போல்
இருள்வெறி சோதிப் பெருமான் உரையும் எரிகடலே என்னும் திருவிருத்தச் செய்யுளும் உள்ளம் உருகி உரோமம் சிலிர்ப்ப உடையவனாட உள்ளம் உருகி உரோமம் சிலிர்ப்ப உடையவனாட் கொள்ளும் அவரில் ஓர் கூட்டம் தந்தார் குனிக்கும் புலியூர் வெள்ளும் பரிசு சென்றார் வழி தூரல் கண்டாய் புள்ளும் திரையும் பொற சங்கமார்க்கும் பொறுகடலே என வரும் திருக்கோவையார் பாடலும் நாலாயிர பிரபந்த திருவுருத்த செய்யுளும் நம்மாழ்வாரின் திருவுருத்த செய்யுளும் எத்துணை கருத்து ஒப்புமை உடையனவாக திகழ்கின்றன. அடுத்து தலைவி இழைத்த கூடல் அழிவிற்கு பாங்கி கூறுவதாக வருகின்ற பாடல். சிதைக்கின்றது ஆழியைச் சீரை உதைக்கின்ற நாயகம் தன்னோடும் மாலே உனது தண்டார் ததைக்கின்ற அதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அறியேன் என்னும் நம்மாழ்வார் திருவிருத்த செய்யுளும் புலியூர் உடையான் அருளின் அளித்து ஆழிதிருத்தும் மணற்குன்னின் நீத்து அகன்றார் வருகை என்று ஆழிதிருத்தி சுழிக்கணக்கு ஓதி நையாமல் ஐய வாழி திருத்தி தரக்கிற்றியோ உள்ளம் வள்ளலையே என வரும் மாணிக்கவாசகரின் திருக்கோவையார் செய்யுளும் தம்முள் மிகப்பெரிய அளவில் ஒத்து நிற்றல் கருதி உணர்ந்து மகிழ்தற்குரியதாகும். தலைவன் தலைவின் அழகினை வியந்து புனைந்து புகழ்ந்து பாராட்டி கூறுவதாக வருகின்ற வண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டு கழித்து உழல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் ஏனமொன்றாய் குழல்வாய் விரைகோல் விண்டு கழ்வாரும் மலருளவோ விண்டு கழ்வாரும் மலருளவோ நும் வியலிடத்தே என வரும் நம்மாழ்வார் திருவிருத்த செய்யுளும் கூம்பலங் கைத்தலத்து அன்பர் என் ஊடுரு கக்குனிக்கும் பாம்பலங்காரப் பரன் தில்லை அம்பலம் பாடலரின் தேம்பலம் சிற்றிடை ஈங்கிவள் தீங்கனி வாய்கவழும் ஆம்பலம் போதுளவோ அழிகாள் நும் என திருக்கோவையார் செய்யுளும் சொற்பொருட் சுவை நலங்களால் மிக பெரிதும் அடுத்து தலைவன் பாங்கனுக்கு களற்றெதிர் மறுத்தல் என்னும் துறையில் அமைந்து விளங்குகின்ற புலக்குண்டல புண்டரிகத்த போர் கெண்டை வல்லி ஒன்றாள் விலக்குண்டல் ஆகி நின்று வேல்விழிக்கின்ற கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மறிபடல் அவர் கண்டார் எம்மையாரும் கடலரே என வரும் நம்மாழ்வாருடைய திருவுருத்த செய்யுளும் சேனில் பொலி செம்பொன் மாளிகை தில்லை சிற்றம்பலத்து மாணிக்க கூத்தன் வடவான் கையிலை பூணிற்பொலி கொங்கை ஆவியை ஓவிய பொற்கொழுந்தை காணில் கடலலை கண்டிலை மெந்தோன் கரும்பினையே என வரும் மாணிக்கவாசகரின் திருக்கோவையார் பாடலுக்கு இடையே உள்ள கருத்து ஒப்புமை ஆய்ந்து அறிந்து இன்புறற்பாலதாக உள்ளது. இங்கனம் நம்மாழ்வார்க்கும் மாணிக்கவாசகர்க்கும் இடையிடையே உள்ள எத்துணையோ தன்மைகளை ஆராய்ந்து உணர்தல் ஆறா பெருவிருந்தாக அமையும். இத்தகைய ஒப்புநோக்கு ஆய்வு ஸ்டடி செய்வதனால் அறிவு வளரும், அன்பு பெருகும், சமய சமரசம் நோக்கும், சமாதான சகவாழ்க்கை உணர்வும் தழைக்கும், சமயங்களின் பூசலும் பிணக்கும் நீங்கும், மக்கள் எல்லோரும் வேற்றுமைகளை மறந்து அன்பினால் இன்புற்று ஒற்றுமைப்பட்டு மகிழ்ந்து வாழ்வர் என்று இந்த நம்மாழ்வாரும் மாணிக்கனுடைய சிறிய தந்தையார் நாரா முருகன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த 4 கட்டுரைகளும் நாம் படிக்க நேர்ந்தது திருவருளும் குருவருளும் நமக்கு கொடுத்த நன்கொடை என்று நாம் கொள்ளலாம். அவர்கள் பலகால் சிந்தித்து 400 பாடலையும் மனப்பாடம் செய்த பெரியவர் என்னுடைய சிறிய தந்தையார். யார் எப்பொழுது திருக்கோவையாரில் கேட்டாலும் புத்தகத்தை எடுத்து பார்க்காமல் அப்படியே விளக்கம் சொல்ல ஒரு பேராற்றல் பெற்றவராக விளங்கினார். அந்த 400 பாடல்களுக்கும் அவர்கள்
அதை அவருடைய முதலாண்டு அல்லது 2வது ஆண்டு நினைவேந்தல் விழாவில் எளியேனும் அவருடைய திருமகனாக விளங்கிய மகன் முருகராமலிங்கம் மூலமாக இணைந்து அதை பதிப்பித்து வெளியிட்டோம். இந்த 400 பாடல்களுக்கும் அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் எழுதிய இந்த 4 கட்டுரைகள் காமம் சார்ந்த ஞானப்பனுவல், பைந்தமிழ் நவிர்ந்த சென்னாப்புலவர், தேனில் விளைந்த தெள்ளமுதம், நம்மாழ்வாரும் மாணிக்கவாசகம் இந்த 4 கட்டுரைகளை அப்படியே தொகுத்து 84 அவர்கள் நூலாக வெளியிட்டார்கள். அந்த நூலை படித்து நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையோடு அந்த நினைவோடும் மேலும் மேலும் திருக்கோவையாரை நாம் படிப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய படிக்கின்ற சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்து நம்முடைய அழகரடிகள் ஐயா அவர்கள், அருட்குருநாதர் அழகரடிகள் ஐயா அவர்கள் ஞான வாழ்க்கை அல்லது திருமூலர் உண்மை என்ற ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறார்கள் திருமந்திரத்தை பற்றி. அந்த நூலை நாளை நாம் படித்து சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் நடைபெற்ற திருமந்திர நிகழ்ச்சியிலே அவர் பேசிய பேச்சு அது அப்படியே நூலாக அமைக்கப்பட்டது. அந்த நூலை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மணிவாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அடியிணைகள் போற்றி போற்றி.